வன்கொடுமை சட்டத்தில் கைதான திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் ஆகியோரின் ஜாமீன் மனு மீது வரும் 6ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அனைத்து தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவான கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மர்லினா ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் கடந்த ஜனவரி 25ஆம் தேதி தனிப்படை போலீசாரால் ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட இருவரும் சென்னை வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஜாமீன் கோரி இருவரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக இந்த தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் அவர் தனது வாதத்தில் பணிப்பெண்ணின் கல்வி செலவுக்காக 2 லட்சம் ரூபாய் மனுதாரர்கள் செலவு செய்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். எம்எல்ஏ மகன் என்பதால் இந்த விவகாரத்தில் சமூக ஊடகங்களால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாகவே காவல்துறை அவசர கதியில் செயல்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் SC/ST பிரிவில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை DSP அந்தஸ்து இருக்கக்கூடிய அதிகாரி தான் விசாரிக்க வேண்டும் என்றும், ஆனால் இந்த விவகாரம் பொறுத்தவரை ஆய்வாளர் தான் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இருவரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தால் உண்மைகள் தெரிய வரும் எனவும், வீட்டு பணியாட்களுக்கு குறைந்தபட்சம் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என சட்டம் இருக்கும் நிலையில் இந்த பணிப்பெண்ணுக்கு ₹1 கூட வழங்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். போக்சோ பிரிவிலும் இதில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறிய பாதிக்கப்பட்ட பெண் தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பின்புலத்தில் முக்கிய நபர்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு பதிலளித்த மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், இந்த வழக்கில் SC/ST சட்டப்பிரிவு தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பக்கம் பெரிய நபர்கள் இருந்திருந்தால் எப்படி இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் எனவும் கேள்வியானது முன்வைக்கப்பட்டது. காவல்துறை சார்பில் மாநகர சிறப்பு வழக்கறிஞர் M. சுதாகர் ஆஜராகி பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகார் தொடர்பாக இன்னும் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தரப்பில் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் ஜாமீன் மனு மீது பிப்ரவரி 6ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். ரவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.